இன்று ஆகஸ்ட் 26. மனித நேயம் நிறைந்த மகத்தான அன்னை தெரேசா பிறந்த நாள். புனித அன்னை தெரேசாவை பற்றி சில சிந்தனை துளிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்னை தெரேசாவின் வாழ்க்கை நமக்கு மிக பெரிய செய்தியை தருகிறது. உலகத்தை மாற்ற பெரிய செயல்கள் தேவையில்லை. சிறிய செயல்களை பெரிய அன்புடன் செய்தால் போதும். அன்னை தெரேசா ஏழைகளையும் நோயாளிகளையும் ஆதரவற்றவர்களையும் தேடி சென்றார். தெருவோரத்தில் யாரும் கவனிக்காதவர்களை அவர் கவனித்தார். சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்களை தன் கரங்களில் அரவணைத்தார். இறக்கும் நிலையில் இருந்தவர்களுக்கு கூட கண்ணியத்தையும் அன்பையும் கொடுத்தார். ஒரு முறை அவரிடம், நீங்கள் செய்யும் பணியை பார்த்தால் கடலில் ஒரு துளி போன்றதுதானே என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆம், ஆனால் அந்த துளி இல்லாமல் கடலும் முழுமையாக இருக்காது என்ற கருத்தில் பதிலளித்தார். எவ்வளவு அழகான சிந்தனை! நாம் ஒவ்வொருவரும் உலகில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை சுற்றியுள்ள ஒரு மனிதரின் கண்ணீரை துடைக்க முடியும். ஒரு தனிமையானவரிடம் அன்பாக பேச முடியும். மனம் உடைந்தவருக்கு நம்பிக்கை கொடுக்க முடியும். ஆகவே அன்னை தெரேசாவின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம். அவர் கூறியதாக பிரபலமாக நினைவு கூறப்படும் ஒரு அழகிய கருத்து: நாம் எல்லோரும் பெரிய காரியங்களை செய்ய முடியாது, ஆனால் சிறிய காரியங்களை பெரிய அன்புடன் செய்ய முடியும். நமது சமூக வாழ்விலும் இந்த சிந்தனை மிகவும் முக்கியமானது. சில நேரங்களில் நான் என்ன பெரிய காரியம் செய்ய முடியும் என்று நினைக்கிறோம். ஆனால் இறைவன் நம்மிடம் பெரிய காரியங்களை மட்டும் எதிர்பார்ப்பதில்லை. ஒரு புன்னகை, ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு பொறுமையான செவிமெடுத்தல், ஒரு சிறிய உதவி, ஒரு மன்னிப்பு, இவையும் இறைவனின் பார்வையில் மிக பெரிய செயல்களே. அன்னை தெரேசாவின் வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான பாடம்: மனிதரை பார்ப்பதல்ல, மனிதரில் இறைவனை காண்பது. நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரிலும் இறைவனின் சாயல் இருக்கிறது. நமக்கு பிடித்தவர்களில் மட்டும் அல்ல, நம்மை புரிந்து கொள்ளாதவர்களிலும், நம்மை துன்பப்படுத்தியவர்களிலும், நம்மை விட பலவீனமானவர்களிடம், நம்மிடம் உதவி கேட்பவர்களிடமும் இறைவனை நாம் காண்பதற்கு அழைக்கப்படுகிறோம். அன்னை தெரேசா ஏழைகளுக்கு உணவு கொடுத்ததோடு நிற்கவில்லை. நீ மதிப்பு மிக்கவன், நீ அன்புக்குரியவன், நீ தனிமையானவன் அல்ல என்ற உணர்வை அவர்களுக்கு வழங்கினார். இன்று நம்மை சுற்றிலும் வசதிகள் அதிகமாக இருக்கலாம், ஆனால் அன்பிற்காக இயங்கும் உள்ளங்கள் இன்னும் அதிகமாக இருக்கின்றன. ஒருவர் நம்மிடம் பேச விரும்பும்போது அவருக்காக சில நிமிடங்கள் செலவிடுவது அன்பு. ஒருவர் தவறு செய்யும்போது உடனே குற்றம் சாட்டாமல் மன்னிப்பது அன்பு. ஒருவர் தனிமையில் இருக்கும்போது அவரை தேடி செல்வது அன்பு. ஒருவர் கண்ணீருடன் இருக்கும்போது அவருடன் அமைதியாக இருப்பதும் அன்பு. இதுதான் அன்னை தெரேசா நமக்கு கற்றுத்தந்த வாழ்க்கை. அன்பானவர்களே, அன்னை தெரேசாவைப் போல எளிய உள்ளத்துடன் வாழ முயற்சிப்போம். நம்மை சுற்றியுள்ள மனிதர்களில் மனித நேயத்தை காணும் கண்களையும், அவர்களின் துயரத்தை கேட்கும் காதுகளையும், அவர்களுக்கு உதவும் கரங்களையும், அன்பு செய்யும் இதயத்தையும் பெறுவோம். நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்பதற்கு பதிலாக, இன்று நான் யாரிடம் அன்பாக இருக்க முடியும் என்று கேட்கும் மனதை வளர்த்து கொள்வோம். நமது வார்த்தைகள் ஒருவருக்கு ஆறுதலாகவும், நமது செயல்கள் ஒருவருக்கு நம்பிக்கையாகவும், நமது வாழ்க்கை ஒருவருக்கு அன்பின் சாட்சியாகவும் அமையட்டும். அன்னை தெரேசாவின் பரிந்துரையால் நமது குடும்பங்கள், நமது சமுதாயம், நமது நாடு ஆசி பெறட்டும்.
மனிதநேயத்தோடு வாழ்வோம். மனிதநேய செயல்கள் செய்வோம். மனிதநேய செயல்கள் செய்யும் மனிதர்களை பாராட்டி மகிழ்வோம்.